ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு ஷார்ஜாவில் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நாங்கள் அல்டவுன் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். லக்ஷா ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இதன் சே ஹாய். ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் பாருங்களேன், வெளியில் செமையாக வந்துட்டு ரோடெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கே ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் கச்சா பார்க்கிங் இருக்குது. எல்லாருமே இங்கே தான் கார் எல்லாமே இங்கே தான் நிப்பாட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாருமே இங்கே தான் நிப்பாட்டிருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இங்கே தான் நிப்பாட்டி நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க. புரியுதா? இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க. அப்படியே குட்டி குட்டியா நெருக்கமா இருக்கு பாருங்க. எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம எங்க சிட்டிக்குள்ள வந்து இப்படிதான் இருக்குது. மேன் யூ கேன். ஸோ நாங்கள் வெயிட் பண்றோம் ஃப்ரெண்டுக்காக. இப்போ பயங்கர க்ரௌடா இருக்கு. இதை பார்த்தாலே வண்டி வந்து நிப்பாட்டிட்டோம். மெயின்ல வந்துட்டு பெய்டு பார்க்கிங் இருக்கு. ஸோ நாங்கள் வந்துட்டு உள்ள வந்தா இந்த மாதிரி ஒரு கச்சா பார்க்கிங் இருக்கு. அதனால கச்சா பார்க்கிங் வந்துட்டு வண்டி போட்டுட்டு நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ பை த டைம் அப்படியே சும்மா ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இறங்கி நடக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இவெல்லாம் லக்ஷெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து வந்து டயர்ட் ஆகிட்டா. அவள் நல்லா குளிச்சுட்டு வேற வந்திருக்காளா, அதனால தூக்கமாக வருது அவளுக்கு. இவன் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். அவன் நடக்கிறது எங்கே பாருங்க. கார் இருக்கும். ஸோ நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். பட் நிறைய புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் என்னன்னா, இது பழைய பில்டிங்லேயே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய பில்டிங்லேயே அதுக்கு மேலே ஒரு 10-15 ஃப்ளோர் கட்டுறாங்க அதுக்கு மேலேயே. ஸோ ரோடு நீங்கள் பாருங்கள், ரோடு வந்துட்டு நிறைய பிஸியாக தான் இருக்குது. ஃபுல் பிஸியாக தான் இருக்குது. இது சஃபீர் மால், எய்தாப்பில் சஃபீர் மால் இருக்குது பாருங்க. எல்லாம் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இவ்வளோதும் வந்துட்டு கேட்டாலும் எப்போ கேட்டாலும் அது ஃபுல்லாக தான் இருக்குது. இது ஒரு அமெரிக்கன் ஹம்மர் நிற்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு அப்படியே வாக் போகலான்னு பார்த்துட்டு, இப்போ வேற வந்துட்டு நோம்பு டைம்னால நம்ம வந்துட்டு இங்கே எதுவுமே கிடைக்காது ஹோட்டல்ஸ்ல எல்லாம். ஸோ வந்துட்டு நாங்கள் அப்படியே காரில் தான் உட்காரணும் போயிட்டு அவர் வர வரைக்கும். இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு இப்போ ரமதான் டைம்னால எல்லாருக்குமே வந்துட்டு டியூட்டி டைம் வந்துட்டு ரொம்ப கம்மி. 6 மணி நேரம் தான் வந்துட்டு டியூட்டி டைம். ஸோ எல்லாருமே இப்போ வந்துட்டு சீக்கிரமாக வந்துடுறதுனால இங்கே இடமே கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கிங் ஸ்லாட்டே ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையுமே இப்போ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டைம் மட்டும் தான் இவங்களாம் என்ஜாய் பண்ண முடியும். ஒர்க்கர்ஸும் சரி, ஸ்டாஃப் சரி. இந்த டைம் மட்டும்தான் வந்துட்டு எல்லாருமே கம்மியான டைமிங் இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி கூட இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஈஸியாக என்ஜாய் பண்ணி பேசிட்டு இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் இங்கே பயங்கர பிஸியாக தான் இருக்குது. ரோடுமே வந்துட்டு எங்கள் ரசல் கேமலேருந்து இங்கே ஷார்ஜா வர்றதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மெயினில் ஏறினா உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்படியே ஊர்ந்து தான் போகுது. ஃபுல்லாக இருக்குது, ரோடு ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக இப்படி இருக்காது. ஒரு 35 மினிட்ஸ் தான் உள்ளே வந்துடலாம். ஆனால் இந்த டைமில் பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஷார்ஜாவில் வேலை கிடைச்சு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா ஷார்ஜாவில் மட்டும்தான் வந்துட்டு வீக்லி 4 டேஸ் தான் டியூட்டி, 3 டேஸ் வந்துட்டு ஆஃப். மற்ற எல்லா எமிரேட்லேயுமே வந்து 2 டேஸ் தான் ஆஃப், சாட்டர்டே அண்ட் சண்டே. பட் ஷார்ஜாவில் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு 3 டேஸ் ஆஃப். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வாரத்தில் நம்ம வந்துட்டு 3-4 நாள் மட்டும் வேலை பார்த்தா போதும், 3 டேஸ் மட்டும். ஸோ ட்ரை பண்ணுங்க. யாருக்கு ஷார்ஜாவில் வேலை கிடைச்சா நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஷார்ஜா வந்துட்டு ஒரு நேரத்தில் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த பில்டிங்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ். ஏன்னா துபாய் ஃபுல்லானோடனே எல்லாருமே இங்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இங்கே வந்துட்டு செம்ம லோடாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாற்றிருக்காங்க. நீங்கள் பிரிட்ஜாக இருக்கட்டும், உள்ள ரோட்ஸாக இருக்கட்டும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அளவாவது குறைஞ்சிருக்கு. இல்லைன்னா இன்னும் பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு. பட் இன்னும் நிறைய பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்னும் டிராஃபிக் குறையாமல் இருக்குது ஒரு சில ஏரியாவில். பாருங்களேன், இந்த பில்டிங் பாருங்க. இந்த பில்டிங் வந்து ஆல்ரெடி கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்க எவ்வளோ பெருசு கட்டியிருக்காங்க பாருங்க. புதுசாக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. தெரியுதா எவ்வளோ பில்டு பண்ணியிருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ் ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் பில்டிங்ஸ் தான் இருக்குது இங்கே இருக்கு எல்லாமே. ஸோ நாங்களே பார்த்துட்டு இதாகிட்டோம் பாருங்க. அப்படியே கட்டிகிட்டே தான் இருக்காங்க பாருங்க. பில்டிங்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு.
அதனால புதுசாக பில்டிங் வந்துட்டே இருக்கு. அதனால இங்கே ஃப்ரெண்ட் ஒருத்தருக்காப்புல அவர் சொல்கிறாப்புல இங்கேயே ரேட் வந்துட்டு 35-40 கிட்ட வந்துடுது அப்படின்றாப்புல. பயங்கரமாக போயிட்டு இருக்குது. ஆனால் இதுக்குள்ள இருக்கிறது பிரச்சனை கிடையாது. காலையில் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு 45 மினிட்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே வந்துட்டு பயங்கர டிராஃபிக் தான். ஸோ பெஸ்ட்டு நம்ம வந்துட்டு சிட்டியை விட்டு அவுட்டரில் இருந்தால் தான் வேலைக்கெல்லாம் ஈஸியாக போக முடியும். பட் இந்த ஏரியாவிலே வேலையில் இருக்கவங்களும் பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நம்ம நடராஜ வண்டியில் போகிறது தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்களா? Look me in the eye, tell me what to see. Perfect paradise, telling never seen. I wish I could erase it, but I don't wanna face it. Wish I could erase it, make you have a mirror and a liar, a bad liar. Now you know. So really sure I'm a bad liar, and now you know. So really sure. நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றோம்னு சொன்னோம்ல, நீங்க அந்த ஃப்ரெண்டு யாருன்னு பார்க்கலையே. இவங்க தான் நம்ம ஃப்ரெண்டு. எதுக்காக இவ்வளவு வெயிட் பண்ணி தெரியாது அவங்களுக்கு. இந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு வந்திருக்காங்க இப்போதான். அதனாலதான் அந்த ஃப்ரெண்டு இவங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு எந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு? புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணோம், அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு இப்பதான் வந்திருக்காங்க. நல்லா பாத்துக்கிறீங்க. லக்ஷயா யுகன் ஆரம்பிச்சிட்டான் இப்பவே. இங்க இருந்து கிளம்பி மெதுவா மெயின் ரோட பிடிச்சிட்டு போலான்னு இருக்கோம். மெயின் ரோட்ல போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். In 1.2 kilometers, turn right on S115, Almada Street. This is our white horse. Yeah. This guy, what he is doing? எப்படிலாம் கம்பு சுத்துறாங்க பாத்தீங்களா? We are here. Even is coming. Why you are so dull, man? You played already, right? No. You played in Rockmall, right? No. I will show you the video, okay? See, these people are very crazy people. How many times they played the same game, still they wanted to play. This is how the small people are.